Taste the Daily. கோவிந்த் சார், இப்போ திமுகவை காங்கிரஸ் கழட்டி விட பாக்குதா இல்ல காங்கிரஸ் திமுகவை கழட்டி விட பாக்குதா? என்ன சூழ்நிலை இப்ப நடந்துட்டு இருக்கு? அதாவது திமுகவை ரெண்டுமே எடுத்துக்கலாம். திமுகவும் ஒரு லெவலுக்கு மேல போயிட்டாங்கன்னா திமுக காங்கிரஸை கழட்டி விடுறதுக்கு கூட தயாராக தான் இருக்கு. வெளிப்படையா அறிவிக்க மட்டும் தான் செய்யலாம். ஏன்னா அவங்க எவ்வளவுதான் இவங்க தோல்ல சுமப்பாங்க. இவங்களுக்கு பணமும் திமுக தான் பணமும் இவங்களுக்கு எல்லாம் கட்சிக்காரங்களாம் இன்னைக்கு காங்கிரஸ்ல வேட்பாளர்களுக்கு கட்சியில பணம் செலவு பண்ணி தேர்தலை இது பண்றதுக்கு அவங்கள்ட்ட யாரும் தயாராக இல்லை. காங்கிரஸ் கட்சியில இருக்கிறாங்க. ஸோ திமுக தான் அவங்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கும் பணத்தை செலவு பண்ணி இதுவா இருக்குது. ரெண்டாவது இங்க இருக்கக்கூடியதுல பாத்தீங்கன்னாக்க இப்ப அவங்க திமுக காங்கிரஸும் அதே போல திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வரத்துக்கு ரெடியா இருக்காங்க. நேற்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் தமிழகத்தின் தலைவர்கள்லாம் நேற்றைக்கு டெல்லியில கூடி ஒரு முக்கியமான சந்திப்பு நடத்தி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க நேற்றைக்கு. அது இன்னும் அதிகாரப்பூர்வ 5 ஆண்டு கால ஆட்சி காலத்துல கூட இந்த அதிருப்தி எல்லாம் இருந்து வெளிவந்திருந்தா ஓகே. பட் ஆட்சி முடிகிற தருவாயில எலெக்ஷன் வர டைம்ல இப்படி ஒவ்வொருத்தரும் அதிருப்தி தெரிவிச்சு கருத்துக்களை வெளியிடுறாங்க அப்படின்னா இது பெரிய பின்னடைவு தானே. ஒரு தேசிய கட்சி கூட்டணியில இருந்து விலகிறது திமுகவுக்கு பெரும் பின்னடைவு தானே. நிச்சயமா பின்னடைவு தான். ஆனா இதை திமுகவில் இருக்கக்கூடியவங்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பிளவுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க கூட்டணிக்குள்ளார. ஆனா திமுகக்குள்ளாரே பிளவு வந்திருக்குது. அதாவது திமுக இருக்கக்கூடிய சீனியர் பல மூத்த தலைவர்கள் இன்றைக்கு ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னைக்கு பாக்கணும்னாக்க அவர் துரைமுருகனா இருக்கட்டும், திரு பொன்முடியா இருக்கட்டும், திரு நேருவா இருக்கட்டும், இன்றைக்கெல்லாம் அவங்கெல்லாம் முன்ன இருந்த கலைஞர் பீரியட்ல இருந்த அளவுக்கு இன்றைக்கு அவங்களுடைய செல்வாக்கு அவ்வளவாக இல்லை. இன்றைக்கு திமுக அதிகமா செல்வாக்கு யாருக்கு இருக்குன்னா இன்றைக்கு பாத்தீங்கன்னா கிச்சன் கேபினெட் என்று சொல்லக்கூடிய அந்த முதல்வரின் குடும்பத்தில் குறிப்பாக மாப்பிள்ளை சபரீசன் அவர்கள் கை ஓங்கி இருக்கிறது. அவர்கள் சொல்லுவ நபர்களுக்கு தான் இன்றைக்கு அந்த கட்சியில சீட்டு கொடுக்கிறது அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் சொல்லக்கூடியவர்களுக்கு தான் செல்வாக்கு அதிகமா இருக்கிறது. சரி, இப்ப இந்த கூட்டணியில இருந்து எல்லாரும் விலகுறாங்க இல்ல சீனியர்கள்லாம் ஒரு பக்கம் போர்க்கொடி தூக்குறாங்க அப்படின்னாலும் திமுக தனித்து நின்று ஜெயிக்க முடியாதா? அது வரலாற்றிலே கிடையவே கிடையாதுங்க. திமுக நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆரம்ப காலத்துல எப்பங்க தனியா நின்றுருக்காங்க? தனித்து நின்று அவங்க சாயம் இதுவாகி போடுமே, வெட்ட வெளிச்சமா போடுமே. திமுக தனியா நின்ற வரலாறே கிடையாதுங்க. கூட்டணியாலதான் திமுக ஆட்சி பிடிக்கிறாங்க. நிச்சயமாக எல்லாம் நீங்க ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி தான். அவங்க இன்றைக்கும் முதல்வர் என்ன சொல்றாரு? எங்களுடைய கூட்டணி பலமாக இருக்கிறது, கூட்டணி பலமா இருக்கு. அதை சொல்லியே தான் இது பண்ணிருக்காங்க. வேற அவங்க செய்யக்கூடிய சாதனைகள் மக்களுக்கு செய்த இதெல்லாம் அதை பற்றி எதுவுமே சொல்றதே கிடையாது. அந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன்ல தான் இதுவா இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க கூட்டணிக்குள்ள எல்லாரையும் தக்க வைத்துக்கணும். அவருக்கு என்ன நினைக்கிறாங்க திமுக? அந்த 2021 தேர்தல்ல எது பலமா இருந்ததோ அதுவே இன்னைக்கு 2026 தேர்தல்ல தலைவலியா மாறிவிட்டதா திமுக? நிச்சயமா காங்கிரஸ் அவர்களுக்கு இன்றைக்கு அதாவது நீங்க ஒண்ணு இது பண்ணிக்கணும். அதாவது முன்ன காங்கிரஸுக்கு ஆப்ஷனே கிடையாது. 2021 தேர்தல்ல ஆப்ஷன் கிடையாது, வேற வழியே இல்ல, திமுக கூட தான் நம்ம பயணிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார்கள். இன்றைக்கு காங்கிரஸுக்கு ரத்தன கம்பளம் போட்டு சிவப்பு கம்பளம் போட்டு ரெடியா இருக்காங்க. தங்க தாம்பாளத்துல வாங்க வாங்கன்னு சொல்லி ரெடியா இருக்காங்க. ஒரு கட்சி. அப்ப இவ்வளவு நாளா திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ சரியா மதிக்கல, அவங்களுக்கான மதிப்பு தரல அப்படின்றீங்களா? நிச்சயமா. அதாவது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் பாத்தீங்கன்னாக்க அங்க இருக்கக்கூடிய இப்ப இது வரைக்கும் இந்த உள்ளாட்சி தேர்தல்கள்ல எவ்வளோ கவுன்சிலர் சீட்டை ஒதுக்கி இருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க காங்கிரஸுக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருக்கு. இப்ப வாரிய தலைவர் இருக்குது, அதே போல நியமன பதவிகள் நிறைய இருக்கு. அதாவது ஒரு உயர்நீதிமன்ற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ், அது இப்ப வழக்கறிஞர் இருக்கார், மோகன் சார் இருக்கார். அதே போல இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர்ல காங்கிரஸ் கூட்டணியில எவ்வளவு பேருக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பதவிகள் வாங்குறது, அதெல்லாம் அவங்களுக்குள்ள மன குமுறல்கள் இருக்கு. ரெண்டாவது அவங்க கூட்டணி கட்சி தலைவர், அதாவது மறைந்த தலைவர்களை இழிவாக பேசுவது, அது யாராலையும் ஒரு பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அதாவது காமராஜரை பற்றி இழிவாக பேசுவது, அதே போன்று இவங்களை ஏளனமாக, அதாவது கூட்டணிக்கு உண்டான ஒரு இது மரியாதையே இல்லாத ஒரு ஏளனமாக பேசுவது, இதெல்லாம் பார்க்கறதுனால தான் திருச்சி வேலுசாமி போன்றவர்கள்லாம் இன்னைக்கு எழுந்திருக்கிறார்கள். அப்படி அவங்களுடைய
ஒரு எழுச்சியை கண்டு அதை வந்து இது பண்ணிருக்காங்க. சரி, அதே போன்று பாத்தீங்கன்னா இன்றைக்கு பொறுமையை இழந்துட்டு இன்னைக்கு வந்து வெகுண்டு எழுந்திருக்காங்க அவங்க எல்லாருமே அப்படின்ற ஒரு கருத்து பேசலாம். ஒரே சொல்லிடுறேன், அதான் காங்கிரஸ்ல முன்ன வந்து ஒத்த 2 பேர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க பல்வேறு காங்கிரஸ் தலைவர்கள் கார்த்திக் சிதம்பரம் உட்பட எல்லோரும் இது வந்து ஆட்சியிலே பங்கு வேண்டும், எங்களுக்கு உரிய மரியாதை வேண்டும், எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேண்டும் என்று எல்லாரும் கொடி பிடிக்க ஆரம்பித்து விட்டார். சரிங்க சார், பேசலாம். கோவிந்த் சார், எப்படி இருக்க போகிறது இந்த 2026 தேர்தல் கூட்டணி கணக்குகள்? அதாவது தேர்தல் களம் 2026 மிகவும் பரபரப்பாக, அதாவது போட்டி என்பது மும்முனை போட்டி, 4 முனைன்றாங்க. அதில் ஒரு கட்சி வந்து சைலண்டாக இருக்காங்களா இல்லையானே தெரியல. அதில் மும்முனை போட்டி என்பது அதுதான் நிதர்சனம். ஆனால் அதில் கடுமையான போட்டி திமுக கூட்டணி, அதிமுக, இவங்க 2 பேருக்கும் தான் அசல் போட்டியே இந்த 2 கட்சிகளுக்கும் தான் இருக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தை அமாவாசை, இன்னும் 2 அமாவாசை தான், பங்குனி அமாவாசை, மாசி அமாவாசை. பங்குனி அமாவாசையும் போது அதிமுக ஆட்சி கட்டிலே அமர்வது திண்ணம். இது பாத்தீங்கன்னாக்க மக்கள் இன்றைக்கு வந்து அவ்வளோ அதிருப்தியில் இருக்காங்க. கூட்டணியெல்லாம் அதே உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் மகாராஷ்டிராவிலே இதே போலதான் சொன்னாங்க. எனக்கு என்னன்னா நாளுக்கு நாள் தேர்தல் நெருங்க எந்த கூட்டணி பலமாகிட்டே போகுது? பலமாகிட்டே போது அதிமுக என்டிஏ கூட்டணி தான் பலமாகி கொண்டே போகிறது. இன்றைக்கு கூட அந்த ஒரு கட்சியின் தலைவர் அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார், நாங்கள் இந்த கூட்டணியிலே இருக்கிறோம், ஆனால் அதிகாரப்பூர்வமாக கூட்டணியின் தலைவர் அவர்கள் இதை வெளியிடுவார் அப்படின்னு அமமுக கட்சி தலைவர் இன்னைக்கு ஓப்பனா சொல்லியிருக்கார். அதனால நல்ல வலுவான கூட்டணியாக இன்றைக்கு வரக்கூடிய அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அவர் அண்ணன் ஜவஹர் அலி சொன்ன மாதிரி 23ஆம் தேதி அன்னைக்கு இது வந்து ஒரு ரெயின்போ அலையன்ஸ் மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டணி. நாளைக்கே எலெக்ஷன் வச்சா கூட அதிமுக வந்து நிச்சயமாக, அதாவது அதிமுக இப்ப என்னன்னாக்க 1 கோடி வாக்குகள் இப்பவே அவங்களுக்கு வந்தாச்சு. எப்படி 1 கோடி வாக்குகள் வந்தாச்சுன்னு சொல்றேன். அதாவது அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், காவலர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மருத்துவர்கள், இவங்க எல்லோருடைய வாக்குகள் சேர்த்தாங்கன்னாக்க 25 லட்சம். ஒரு குடும்பத்துக்கு 4 வாக்கு. ஸோ 1 கோடி வாக்குகள் அப்படியே சாலிடா கன்சாலிடேட்டா அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு போட தயாராகி விட்டார்கள். ஸோ இவங்க ஸ்டார்டிங்கே 1 crore அந்த இதோட வந்து இது பண்ணியாச்சு. சென்ற வந்து ஆட்சியை இழந்ததே வந்து ஒரு கணிசமான பெண்கள் வாக்குகள் தான் சென்ற முறையில் வந்து அந்த போலி வாக்குறுதியை நம்பி பெண்கள் போட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர்ல வரக்கூடிய தரவுகள் பார்த்தீங்கன்னா பெண்கள் வாக்கு 15 லட்சம் அதிகமா இருக்கிறது. ஆண் வாக்குகளை விட பெண் வாக்குகள் 15 லட்சம் அதிகமா இருக்கிறது. நேற்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய பெண்களை கவரும் விதமாக மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார், வாக்குறுதிகளை அறிவித்திருக்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் பெண்களுக்கு அந்த குலமகள் திட்டம் இது பண்ணிருக்காங்க. வீடுகள், கான்கிரீட் வீடுகள் அமைத்து தரும் சொல்லியிருக்கிறாங்க. பட்டியலினத்தவர்களுக்கு வீடுகள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஆண்களுக்கும் இலவச பேருந்து, மாநகரத்தில் இலவச பேருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு மானியம். இதெல்லாம் வந்து பெண்கள் வாக்குறுதி எல்லாம் வந்து திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளையும் கவரும் அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமா இந்த வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவின் அந்த வாக்குறுதிகள், அந்த தேர்தல் அறிக்கை தான் மேன் ஆஃப் த மேட்ச். அதுதான் ஹீரோ. அதுதான் ஒரு திருப்பத்தை, ஒரு மாற்றத்தை கொடுப்பது குறிப்பாக பெண்கள். திருப்பி நான் மீண்டும் சொன்னேன், பெண்கள் வாக்குகள் இந்த முறை 15 லட்சம் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் தான் முடிவெடுத்து விட்டார்கள். பெண்கள் எல்லாம் அதிமுகவுக்கு போடுவதுன்னா திரு எடப்பாடி பழனிசாமி 185 தொகுதிகள் சுற்றுப்பயணம் சென்றிருந்து மக்களுடைய அடிப்படை தேவைகள் அறிந்து அதற்கு ஏற்ற மாதிரி இப்ப முதல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். விவசாயிகள் இந்த மாற்றம், விவசாயிகள்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க ஃபுல்லா வந்து அதிமுகவுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்ல போனா எப்படி விவசாயிகள் கொதி தேர்ந்திருக்காங்க. இந்த பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்களே, அந்த கரும்பு கொள்முதல் விலையை பாத்தீங்கன்னா 33 ரூபாய் 15 ரூபாய் இடைத்தரகர்களுக்கு போயிருக்குது. அவ்வளவு கொதிச்சு இருக்கிறார்கள் விவசாயிகள். எல்லாருமே வந்து முடிவெடுத்து விட்டார்கள் அதிமுக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பது என்பது. சரி, நன்றி சார்.